The least energy required to launch a satellite of mass 100 kg from the surface of the planet of mass m, and the planet mass m, and அதோடைய radius 3200 km in a circular orbit at an altitude of 6400 km. என்ன அர்த்தம்? ஒரு சேட்டலைட் இருக்கு, ஒரு பாடி இருக்கு, இதோடைய மாஸ் கேபிட்டல் மாஸ் ஆஃப் த பாடி, அதை வந்து பிளானட்னு வச்சுக்கலாம். இதோடைய ரேடியஸ் கொடுத்தாச்சு 3200. இங்க இருக்கிற ஆப்ஜெக்டை கொண்டு போய் சேட்டலைட், ஓகே, சர்க்குலர் ஆர்பிட், இதை கொண்டு போய் 6400 ஃப்ரம் த ரேடி சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ஆல்டிடியூட் 6400. மறுபடியும் பாரு, கிலோமீட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட் whose radius 3200 in a circular orbit at an altitude. அப்ப இங்க இருந்து எவ்வளவு ஹைட்? ஹைட் இங்க இருந்தா இருக்கு, ஹைட் வந்து 6400 கிலோமீட்டர். அதை ஆர்பிட்ல தான் ரவுண்ட் பண்ண வைக்க வேண்டியது. எவ்வளவு வெலாசிட்டி வேணும்? இங்க பார், எனர்ஜி. ரொம்ப சிம்பிள். அதுதான் நம்ம கொடுக்கிற எஸ்கேப் வெலாசிட்டி, புஷ் பண்ற எனர்ஜி. அப்போ இது சர்ஃபேஸ், அதோட எனர்ஜி என்ன? டோட்டல் இனிஷியல் எனர்ஜி, இது ஃபைனல் எனர்ஜி. ரெண்டு ஈக்குவலா இருக்கும். நம்ம இனிஷியலா கொடுத்ததும் அங்க ஃபைனலா போய் சேர்ந்த எனர்ஜியும் அங்க கொண்டு போயாச்சு. இப்பதான் முக்கியமான விஷயம். வாட் இஸ் தி இனிஷியல் எனர்ஜி? சார், கைனடிக் எனர்ஜி கொடுக்கணும். மைனஸ் gmm/r இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி. அங்க போய் சேர்ந்தோடனே ஆர்பிட்டல் வெலாசிட்டி, அதோட எனர்ஜி half into what is the orbital velocity? Kinetic energy is half into m into orbital velocity will be equal to root of gm/r plus h. Actually, this is orbital velocity is nothing but root of gm/r plus h. இங்க நம்ம v0 ஸ்கொயர் தான் போட்டிருக்கோம், மைனஸ் gm divided by r plus h. அவன் கேட்டது இந்த எனர்ஜி தான், கைனடிக் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. மறுபடியும் the least energy required to launch a satellite. அப்ப எவ்வளவு எனர்ஜி மினிமம் கொடுத்தா அந்த சேட்டலைட் போய் அங்க ரிவால்வ் ஆரம்பிச்சு. அப்போ கைனடிக் எனர்ஜியை வெளியே எடுத்துருவோம். இது அந்த சைட் போனா பிளஸ் ஆயிரும். அப்போ இது gm/2 into r plus h. கிளியரா? இந்த ஃபார்முலா. அடுத்தது மைனஸ் இதுவும் gm divided by r plus h. இங்க பிளஸ் ஆயிரும், பிளஸ் gm/r. இதுல நீ gm மட்டும் காமனா கொண்டு வந்துடலாம், சரிதானா? சோ இந்த ஸ்டெப்ப நம்ம gmm/ கைனடிக் எனர்ஜி தான் நம்ம கொண்டு வர்றோம். சோ இந்த ஸ்டெப்ல gmm/r plus h, இது ரெண்டையும் ஒரு டேர்ம் ஆக்கு, என்ன வரும்? gmm/r plus h into இது 1/2 minus 1 plus gmm/r. என்ன வந்துரும் இந்த ஸ்டெப்? minus half minus 1, half minus 1/2 வந்துருமாடா? gmm/r plus h plus gmm/r. இப்ப டைரக்டா ஆன்சர் போடுவோம். half into gm காமன் ஆக்கிடு. 1/r plus h எவ்வளவு ஆகும்? h வந்து 6400, r வந்து 3200. 3200 r plus h அப்ப என்ன ஆயிரும்? 6400 plus 3200 which is 9600. அப்போ இது 9600. எங்க
1 by 9600 plus 1 by 3200 அதான் ரேடியஸ். அடுத்தது ஸ்மால் m உடைய வேல்யூ கொடுத்திருக்கு. what is the value of small m? 1000 தானே போட்டிருக்கு. ஸ்மால் m is nothing but the mass of 100. அப்போ இந்த 2 ஆல கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன ஆயிரும்? gm இது 100 50 ஆயிருமா? 50 into 1 by 9600. இதை நீ வேணா ரெண்டு ஜீரோவை காமனா எடுத்துடலாம். 1000 காமனா எடுத்துடலாமா? டிவைடட் பை 1000 போட்டு into 1 by 96 plus 1 by 32. நீ சால்வ் பண்ணேன்னா ஆன்சர் will be gm divided by 38400 கரெக்டா வந்தது. இது ஆன்சர். kinetic energy required to put that satellite in its orbit. So எந்த ஆப்ஷன் ரைட்? G 338,400 இது ஆன்சர். ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். பார்க்கறதுக்கு பெரிய சம்மா இருக்கும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றியான்னு பாரு. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி கொடுக்குறோம், இதுல பொட்டன்ஷியல் எனர்ஜி. அங்க போன பிறகு ஆர்பிட்டல் எனர்ஜி, அது ஒரு கைனெட்டிக் எனர்ஜி தான், மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் தட் ஹைட். அவ்வளவுதான். சால்வ் பண்றதா இதுல முக்கியமே ஒழிய கால்குலேஷன் தான் முக்கியம். கான்செப்ட் உனக்கு புரியுதான்னு பாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றியா? இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. we should know what you are going to calculate. அடுத்ததுதான் கால்குலேஷன் பார்த்து வருது. கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பிறகுதான் கால்குலேஷன்.